சிலி. கவனியுங்கள், அந்த வசனம் சொல்லுங்க. உங்கள் பொறுப்பு இருக்குது இல்லையா, ஒரு தாய் என்ற பொறுப்பு, தகப்பன் என்ற ஒரு பொறுப்பு, ஒரு மாமியார் என்ற பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுங்கள். அதற்காகத்தான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தேவன் தந்தார். அந்த வார்த்தையை படிங்க. ஆஸ் அ சன், ஒரு மகனாக. அவர் ரட்சகர், அவர் மீட்பர், அவர் விடுவிக்கிறவர், அவர் வைத்தியர். ஆனால் ஒரு மகனாக தன் பொறுப்பை நிறைவேற்றினார். என்னை கேட்கிற அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, ஒரு மகனாக வாட் யூ ஹவ் ஃபுல்ஃபில் இன் யுவர் ஃபேமிலி. உன்னுடைய கடவுள் ஒழுங்காக செய்கிறியா? நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா வேதம் வாசிக்கிறீங்க, நல்லா ஊழியம் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய பொறுப்பை விட்டுடுறீங்களே. நல்லா கவனிக்கணும். உங்கள் பொறுப்பு ஒரு தகப்பனாக, நீ நிறைய பேரை பார்க்குறேன், ஒரு மகனாக உங்கள் பொறுப்பை நிறைவேற்றுங்க. திரும்ப சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ ஆவிக்குரிய மக்களாக இருங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்று பொறுப்பு இருக்குது. நிறைய பெண்களை பார்க்குறேன், கட்டின புருஷனும் சாப்பாடு போடுறதில்லை. இந்த அம்மா உபஜபத்துக்கு போகுது, அந்த ஆள் பாவம் அம்மா வீட்டில் சாப்பிட்றாரு. அது முற்றிலும் முற்றிலும் தவறு. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு மகனாக இந்த இடத்துல, ஒரு மனைவியாக, ஒரு கணவனாக, ஒரு மகளாக, ஒரு மருமகளாக, ஒரு மாமியாராக சொல்லுங்க, நான் என் பொறுப்பை நிறைவேற்றுவேன். புரியவே இல்லை. நீ நிறைய பேர் சொல்கிறேன் வார்த்தை, நான் ஏன் செய்யணும்? எனக்கு என்ன தலைவலியா? எனக்கு என்ன வேலைக்காரியா? நெவர். அந்த வார்த்தையை திரும்ப திரையில் பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன், என் பொறுப்பை இதுவரைக்கும் நிறைவேற்றியிருக்கிறேன் என்று என் மனசாட்சிக்கு தெரியும். ஒரு கணவனாக இருக்கிறேன், நிறைவேற்றியிருக்கிறேன். புரியுது அவங்களுக்கு? ஒரு மேய்ப்பனாக இருக்கிறேன், நிறைவேற்றியிருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி. செய்தியை பாருங்கள். மகனாக இந்த இடத்துல நீங்கள் யாரை வேணா போட்டுங்க. ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு மருமகளாக, ஒரு மாமியாராக, அல்லாவிட்டால் வாட் எவர் யூ ஆர், எந்த நிலை இருந்தாலும் ஒரு சின்ன கவனிங்க. இது அதாவது இதை தூக்கினேன் என்பதற்காக அது நிராகரிக்கக்கூடாது. புரிய நினைக்கிறேன். நான் வேதம் படிக்கிறேன், எனவே நிறைவேற்ற மாட்டேன். இல்லை, இதையும் செய்ய வேண்டும், அவைகளை விட்டு விடாது இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஏற்புடையது அல்ல. நீங்கள் இதை மட்டும் பண்ணிவிட்டு அதை மட்டும் பண்ணலைன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். நமக்கு உதாரணம் ரட்சகர். திரும்ப சொல்லுகிறேன், அந்த ஒரு ஆங்கிலத்தை வளர்த்து இட்ஸ் டியூட்டி. சொல்லுங்கள், ஒரு கணவனுக்கு ஒரு டியூட்டி இருக்குது, ஒரு மனைவிக்கு டியூட்டி இருக்குது. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது, நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? என்ன உங்கள் அம்மாவுக்கு வேலைக்காரியா?